நல்ல ஒரு மனிதன் என்பதற்காக அவருடைய விருப்பத்திற்கிடையே ஒரு பாடல். அந்த வானத்தை போல மனப்படைத்த மன்னவனே, பனி தொழிய போல குணப்படைத்த தென்னவனே, அந்த வானத்தை போல மனப்படைத்த மன்னவனே, பனி தொழிய போல குணப்படைத்த தென்னவனே, மந்திரியே ஒரு தொழிலுக்கு அனைத்து ரசிக பிரபுகளுக்கு நன்றி. எனது வணக்கம். தலா திவாகர் தர்ஷன் அவர்கள் இசைக்குழுவை பாராட்டி 500 அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய தலா திவாகர் தர்ஷன் அவர்களுக்கு எங்களை இசைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாரியா பார்க்குறாள் மனோகரன் அவர் தான் அந்த பஞ்சத்துக்கு
சித்தாள் பொம்பளை மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. உடனே ராதாச்செல்வி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. இல்லை எந்த ஊர் போனாலும் ராதாச்செல்வி இல்லை இல்லை. என்ன காரணம்? மண்டையும் இல்லை. அதாவது மேக்கப் போட்டாதான் அவங்களுடைய உருப்பை தெரியும் போல உருவமே. இப்போ நீங்கள் அருண் இருக்கிறீங்க, நீங்கள் சாதாரணமாக உட்காந்து கட்டி வாசிக்கிறீங்க, உங்களுடைய ஃபிகர் என்னன்னு மக்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி மேக்கப் போட்டால் தான் எங்களுடைய ஜாமான்லாம் எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை ஒரு மனோகரன் ஆளை காணுங்க, பக்கெட்டே வர மாட்டேங்கிறாங்க. வர சொல்லுங்க ஆமா அமைந்து கொண்டு இருக்கும் காவலப்பட்டி கிராம தலைவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணன் ஆர்வீர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எழுப்புங்க. எந்திரியா எந்திரிச்சு உட்காரியா கல்லட்டு தாயில் எந்திரியா வரல பார்த்தா நாடகம் பார்க்கங்களே மற்றவங்களாக்க புலந்துட்டு போட்டுக்கிறாங்க. அப்புறம் டீ கடையில் வாக்காந்து வந்த டான்ஸுக்கு ஆடலையாமே அந்த பப்புனுக்கு ஜரியிலையாமே குறை சொல்றாரு. புலந்து போடுவேன். ஆடியோ சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு இந்த சார்பாக இந்த நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிந்து கொண்டு அந்த மாதிரி சிறப்பாக தொழில் செஞ்சப்போ சம்பளத்தை வாங்கினா போட மாட்டேங்கிறோம். நல்லா இருக்கு. அடுத்த மாதம் எனக்கு முதல் இரவு 45வது ஆரம்பிச்சிடுமா? நீங்க வாயை திறக்காதீங்க. திறந்தீங்க எதாவது வீங்கிடும் உனக்கு. பொதுவாக எம்எஸ் தங்கம் ஒரு போட்டியில வந்து விட்டா தீங்கும். செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க. அந்தம்மா முனிவர் கூட இதுக்குள்ளதான். அப்போ உன் ஏரியா பக்கம் தானே? இது நடக்குதா? என் ஏரியா பக்கம்னா அந்தம்மா முனிவர் கூட இதுக்குள்ளதான் அடக்க
அடக்கம்னா சரி எதுக்குள்ள அடக்கம்னு ஒரு ஆம்பளை கேட்கணும். இப்படி ஒட்ட விட்ட நாய் நீங்க அருணன் ரொம்ப பாராட்டு. நல்ல ஒரு வாய்ஸ், ஒரு திறமைக்கெல்லாம் இசைஞானி இளையராஜோட இருக்க வேண்டிய ஆளு. அதெல்லாம் பெரிய கடல், பெரிய ரொம்ப அதுக்காண்டி ரொம்ப பீத்தாது. அதான் சொன்னேன் இல்லைன்னு. அப்புறம் என்ன பொம்பளை காட்டோன்னா சொல்லு வடி உனக்கு. இதுவரையும் நான் அப்படி இல்லை. யாரு நீங்க? பெரிய நாக்கடி நாகராஜன் எனக்கு தெரியும். செய்ய வேண்டியதான், எதை சொல்றான்னு அதை செஞ்சிடணும். செய்ய மாட்டேன்னு சொன்னா தான் பிரச்சனை நம்மளுக்கு. நீ ஃபுல்லுட்டு பொண்ணம்மாங்கிறது உலகத்துக்கு தெரியும். நீ நக்குறதுல பயன்படாத, என்கிட்ட வாயை கொடுக்காத. வாயை வடக்கால வச்சு திணிப்பேன். என் வாய்க்கு வந்து புருஷன்னு 4 நாளா வர மாட்டேங்கிறேன். சரியா? ஒரே அட்டி கலட்டிக்கிட்டு கூட்டுனா அரை முக்கு தெரிச்சு போயிடும். அதெல்லாம் இந்த மத்த பொம்பளை ஏய்ங்கிறது ஊய்ங்கிறது அவனை ஓதம் தள்ளி 3 கொட்டையை அரை கொட்டை தான். அது ஏற்கனவே தெரிச்சு 45 வருஷம் ஆச்சு தெரிச்சு. அதனால நான் எப்படி பாடணும் அதே மாதிரி மிஸ்டர் அருண் அவர்கள் பாடி ஜெயிக்கணும். நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊர் மேலையில நீ எனக்கு புருஷன். அது என் தங்கச்சி இல்ல, உண்மையில முறைக்கு என் தங்கச்சி அப்படிலாம் சொல்றது. ஆமா தங்கச்சி தங்கச்சி என்ன கொடுத்துக்கிட்டு மணி என்ன நொய்ய வெட்டிலே 6 மணிஷம் ரொம்ப பெரிய ஆள். நீங்க உங்களை பார்த்தோன்னே எல்லாருமே பெரிய ஜாம்பவா நீங்க கடல். ஆனா இப்ப கடல் உங்களுக்கு உள்வாங்கிருச்சு. சரியா? அதனால நான் எப்படி பாடுறேன்னா அதே மாதிரி நீங்க பாடி ஜெயிக்கணும். நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊர் மேடையில நீங்க எனக்கு புருஷன். நீங்க பாடி தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொண்டாட்டி. போட்டியில கலந்துக்கல. போட்டி போடணும். ஒரு குடும்பத்துல பொண்டாட்டியோட புருஷன் போட்டி போடணும். அப்பதான் அந்த புருஷன் தங்கச்சி தங்கச்சினா கண்டார ஒளி மேல வெட்டி நான் கேட்கிறேன். அப்புறம் நான் தான் சொல்றேன் அண்ணே அண்ணேங்கிறேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். அண்ணே அண்ணே பல சோழியை நொட்டிட்டேன். நீ முதல்ல கூறிட்டு வாசி கண்டாடி என்ன போய் சொல்றீங்க? உன்னைய பத்தி எனக்கு தெரியும். யாரு யூடியூப் எடுக்கிறது? என் சீனை மட்டும் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணு. ஏன்னா நான் நல்ல நல்ல புராணமா பேசுவேன். என்னை கழுவி ஊற்றுவாங்க. கமாண்டில் நிறையா விமர்சனத்தை பார்த்துருக்கேன். அதெல்லாம் என் சீனை கட் பண்ணிடுங்க. வேணாம் கட் பண்ணிங்கண்ணே. நீங்கள் செல்லில் முதல்ல கையை வச்சு அமுக்குங்க. இல்லை எடிட் பண்ணிலாம் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். நல்லா இருப்பீங்க. கேளு, அந்த மாமா நான் புருஷன் பண்ணையா வச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். கட்டி தாயரு கொண்டே விடுவேன் முதல்ல. நீ மூடிக்கிட்டு உட்காரு. சூத்து வச்சு வேலை குண்டியுமில்ல அச்சு முள்ள போச்சு ஏத்தி பாடு ஏத்தி பாடுன்னு ஏத்தி பாடு. அப்ப திருப்பி பாடுங்க. கேட்டு முண்டை பாரு. காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே எனக்கு கலந்ததையா என் மனசு என் மனசு என் மனசு ரொம்ப பில்ட படி பாடாம நான் எப்படி பாருங்க அதுல ஏய் நைவா பிடிக்காத. நான் ஓதம் தள்ளி போயிடுறேன். ஏடி பூட தள்ளி புள்ள முண்டை. சோழ கொல்லவரத்தில நம்ம ஒரு சோழ கொல்லவரத்தில இங்க எப்படி பேச்சு வருதோ அது மாதிரி இங்க போவோம். நிறைய ஒரு நாளைக்கு நக்கன முதல்ல பாடு முதல்ல. நான் மாதிரி எத்தனையோ பேத்த நானும் மேய்ச்சிட்டு வந்துட்டேன். நீ என்ன மம்மா கொடுக்கு முதல்ல பேசிக்கிட்டே சாகிற வரை உன் பொட்டிய கீழே ஊன அமைக்க வேண்டியதா சொல்றேன். அதை கூட செய்யறேன். அசிங்கமா பேசி கேவலப்படுத்தாரு. அந்த ஜோடி பூரா ஓடி போக ஓடி போக ஓடி போக ஓடி போக ஓடி போக ஓடி போக அந்த ஜோடி பூரா ஜோடி பூரா பாடிட்டு இருக்க சொன்னேன். அவர் சொன்னது கவனிச்சீங்களா? யாராவது அந்த ஜோடி பூரா ஓடி போக
எனக்கு சோறுதையா என் மனசு என் மனசு என் மனசு சோறுதையா என் மனசு என் மனசு என் மனசு. நானும் மனசு நான் என்ன பண்ணி ஒரு நாடகத்தை ரொம்ப விரும்பி வந்தவன் நான். எல்லா தொழிலும் எனக்கு பிடிக்கும். அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற தொழில் இந்த நாடக தொழில் தான். ஏன்னா பல கலைஞர்களை வாழ வைக்கிற ஆயிரக்கணக்கான கிராமத்துக்காரர்களும் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ஒரு சில காலமாகவே எனக்கு இந்த நாடகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. சிவனேன்னு சித்தாள் வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆளுகிட்டலாம் தொண்டையை கிழிச்சுக்கிட்டு ஆணு கத்திக்கிட்டு இந்த ஆள் கட்டுக்கு விழுவேன். இங்கே தொண்டை கிழியுது மண்டை கிழியுது. சித்தாள் வேலைக்கு போனாலும் இந்த கொத்தனாருக்கு எந்த நேரமும் சட்டியை தூக்கு சட்டியை தூக்கு. ஒரு தூக்கு தான் தூக்குனேன். கொத்தனார் செத்துட்டேன். அந்த ஆள் சொன்னது சாந்து சட்டிய. நான் தூக்குனது அக்கா ஏன் சட்டிய அருண் உனக்கு சட்டி தூக்கவா? நீ சட்டியே வாங்கி கொடுக்க. நீ கையும் கொண்டாடிக்கே கடன் சொல்றவன். நீ 10 நீ 10 ஒரு நாள் கூட தொண்டை கட்ட மாட்டேன். அதே மாதிரி பாருங்க. அதான் உனக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கு. மார்க்கெட் இப்ப சரிஞ்சுதான் இழுத்து வச்சு கட்டியிருக்கேன். விட்டு கட்டியிருக்கேன். வாழ்க்கையில சரியதாயா வேணும். சரியாம இப்படி நீட்டிக்கிட்டே இருக்குமா? உனக்குன்னா ஒரு காலத்துல இப்படி நின்றுச்சு இப்ப சுத்திக்கிட்டு போறேன். அண்ணா அவனா அத்தை பண்ண பாருங்க. ஏம்பா என்ன ஜட்டில இவ்வளவு ஓட்டையா இருக்கு? ஜட்டில இவ்வளவு ஓட்டை. வாழ்க்கையே ஓட்டையா இருந்துச்சு. சட்டி ஓட்டையெல்லாம் ரசிகன் நீ போடுற நாளைக்கு இத லைவ்ல போடுற அக்கா மக்கா இவ்வளவு ஊரு சொல்லு. நீங்க யூடியூப் எடுத்தீங்கன்னா நான் ஃப்ரீயா தொழில் பண்ண மாட்டேன். வேண்டாம் தயவு செய்து என் சீனை எடுக்காதீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. வேண்டாண்ணே நீங்க அடுத்த சீனை கூட எடுத்துக்கோங்க. என் சீனை எடுக்காதீங்க. என் சீனை வேற தயவு செய்து. ஏன்னா என்னால ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமா.